ஒன்றே உலகம். திருக்குறள் உலக சாதனை நிகழ்வாக 100 தலைப்புகளில் 100 மாநாடுகள் 100 நடைபெறுகின்ற இந்த சாதனை நிகழ்வுகள் முன்னெடுத்துச் சென்று வந்து அனைவருக்கும் வழிகாட்டிக் கொண்டிருக்கின்ற செம்மொழி எழுத்தாளர் குறள் ஞானி ஐயா மோகன்ராசு இப்பொழுது அருமையான ஒரு அலைவுரை வழங்கி கொண்டிருக்கிறார். கணபதி குரு கணபதி பிள்ளை அவர்கள், திருக்குறள் சிவலட்சுமி அம்மா அவர்கள், பதிவு செய்து கொண்டிருக்கின்ற திருக்குறள் ரோகிணி உள்ளிட்ட அனைவரையும் அன்புடன் வணங்கி மகிழ்கிறேன். திருவள்ளுவரின் அரசியல் சிந்தனைகள், திருவள்ளுவருடைய அரசியல் சிந்தனைகள் குறளிலே மிக பெரும்பான்மை, கிட்டத்தட்ட 40 அதிகாரங்கள் அது அரசியல் தொடர்புடையவனவாக இருப்பதை பார்க்க முடியும். திருக்குறள் முடியாட்சி காலத்தில் எழுதப்பட்ட வாழ்வியல் அறநூல். முடியாட்சி காலத்திலேயே குடியாட்சி பற்றிய கனவு கண்டிருக்கின்றார் திருவள்ளுவர். திருக்குறளில் முடியாட்சி எண்ணங்களுடன் குடியாட்சி சிந்தனைகள் பரவி கிடப்பதை காணலாம். திருக்குறளில் மன்னனை பற்றிய குறிப்புகள் உள்ளன. அக்குறிப்புகள் இன்றைய குடியாட்சிக்கும் உருந்தோனவாக இருப்பதை காணலாம். அந்த வகையில் அரசியல் சிந்தனையில் திருக்குறளை அடியொத்தி செல்கின்ற ஒரு சிறந்த அரசியல் நூல் அப்படின்னு சொன்னால் அர்த்த சாஸ்திரத்தை சொல்லலாம். பெரும்பாலான அரசியல் கருத்துக்களும் திருக்குறளை அப்படியே அடியொத்தி இருப்பதை பார்க்க முடியும். இந்த தலைப்பிலே 25 துணை தலைப்புகள் உள்ளன, உள்தலைப்புகள் உள்ளன. அவற்றின் தரவுகளை மட்டுமே இங்கு நான் தர விளைகிறேன். திருவள்ளுவரின் அரசியல் சிந்தனைகள் குறித்து இடம்பெறுகின்ற உட்தலைப்புகளுக்கான தரவுகளையே பெரும்பகுதியை நான் அமைத்து தர விரும்புகிறேன். என்னால் பெருந்தலைப்பு நேரம் அதிகமாகும் என்பதனால் தலைப்புகளே அதிகமாக தர இருக்கிறேன். அரசு உருவாக்க கருத்தியல்கள். முதல் தலைப்பு அரசு உருவாக்க கருத்தியல்கள். ஒரு அரசு உருவாவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் திருக்குறளில் அதற்கான கருத்துருக்கள் என்று சொல்கிற பொழுது சில குறிப்புகள் தான் கிடைக்கின்றன. அந்த குறிப்புகளை வைத்து அரசர், இறை, இறைவன், மன்னர், மன்னவன், மன்னன், மாநில மன்னன், வேந்தர், வேந்தன், காவலன், கோலன், நிலநாள்பவன், படியுடையார், புறந்தார் போன்ற இந்த சொற்கள் ஒவ்வொரு சொற்களுக்கும் தனித்தனி ஆய்வுகள் மேற்கொள்ளப்படலாம். இந்த சொற்களின் அடிப்படையில் ஒரு நல்ல கட்டமைந்த பல்லோராலும் மதிக்கப்படுகின்ற ஒரு ஆட்சி இருந்திருக்கிறது என்பதற்கும் அந்த குறள்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில தரவுகளாக குறள் 381, 82, 83, 84, 389, 390, 386, 432, 436, 435, 448, 444, 481, 547, 548, 520, 530, 549, 556, 557, 63, 60, 64, 57, 610, 665, 606, 690, 689, 691, 733, 761, 778, 780, 740, 770, 742 ஆகிய குறட்பாக்களை கருதி பார்க்கலாம். குறட்பாக்கள் வரிசை முறையில் இல்லை. காரணம், சிறு சிறு குறும் தலைப்புகளுக்காக சேர்க்கப்பட்டவை. அந்த தலைப்புகள் அடிப்படையில் இந்த குறட்பாக்களுடைய வரிசை தரப்பட்டிருக்கிறது என்பதை குறிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்து பார்த்தோம்னா ஆட்சியாளரின் மாண்புகள். ஆட்சியாளருடைய மாண்புகள் என்று பார்க்கிற பொழுது இறைமாட்சியில் சில குறட்பாக்கள், மன்னனை சேர்ந்தொழுகுதல் என்ற அதிகாரத்தில் சில தலைப்புகள் மற்றும் அங்கங்கே பறந்து கிடக்கின்ற சில தலைப்புகள் என்று நாம் பார்க்கலாம். மன்னனுக்கு அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம், தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இவையெல்லாம் இருக்க வேண்டும் என்பது இறைமாட்சி 39வது அதிகாரம் சொல்வதை நாம் பார்க்க முடியும். இந்த படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண், 6 உடையான், அரசருள் ஏறு என்று சொல்கிற பொழுது இந்த 6ஐயும்
சரியாக கட்டமைத்து ஆட்சி கொள்கின்ற திறமுடையவனாக இருக்க வேண்டும் என்பதுதான். படை என்று சொல்கிற பொழுது படை மாட்சி, படை செருக்கு என்று 2 அதிகாரங்கள் இருக்கின்றன. அதுபோல கூழ் என்று சொல்கிற குடி என்று சொல்கிற பொழுது குடிமை, குடி செயல் வகை 2 அதிகாரங்கள் இருக்கின்றன. கூழ் என்று சொல்கிற பொழுது பொருள் செயல் வகை என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. அமைச்சு ஒரு அதிகாரம், நட்பு ஒரு அதிகாரம், அரண் ஒரு அதிகாரம் என இப்படி தனித்தனி அதிகாரங்கள் இருக்கின்றன. அவற்றில் பல குரட்பாக்கள் பொதிந்து கிடப்பதையும் நாம் தரவுகளாக கொள்ளலாம். அந்த வகையில் ஆட்சியாளரின் மாண்புகள் என்கிற வகையிலே குறள் 382, 383, 384, 386, 387, 388, 389, 390, 432, 436, 520, 610, 385, 512, 756, 581, 583, 588, 589, 590, 541, 549 ஆகிய குரட்பாக்களை தரவுகளாக கொள்ளலாம். அதுக்கு அடுத்த நிலையில் பார்த்தோம்னா அமைச்சர் என்கிற பொறுப்பு. அமைச்சு என்ற ஒரு அதிகாரம், 64வது அதிகாரம் அமைச்சு என்று இருக்கிறது. அமைச்சருடைய கடமைகள் பற்றி அந்த அதிகாரத்தில் தெளிவாக கூறப்பட்டு இருக்கிறது. முக்கியமான ஒரு குரட்பா என்று சொல்லணும்னா பிரித்தலும் பொறுத்தலும் பிரித்தலும் நீக்கலும் என்று இப்படி அந்த அவருடைய அதிகாரங்கள் சொல்லப்பட்டிருப்பது முக்கியமான செய்திகளாக இருக்கலாம். அவர் அமைச்சனா இருந்தால் பகைவர்கள் ஏற்கனவே பிரிந்தவர்களை பகைவர்கள் அந்த உணர்வுகளை பொறுத்து பிரித்து விடலாம், நண்பர்களாக புதிதாக சேர்த்துக் கொள்ளலாம். இவையெல்லாம் அமைச்சருடைய கடமைகள் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம். பிரித்தலும் பேணிக் கொள்ளலும் பிரித்தார் பொறுத்தலும் 633 சொல்கிறது. அது மாதிரி ஒவ்வொன்றையும் தேர்ந்து செய்து அரசன் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் உறுதியானவற்றை கூட வேண்டியது அமைச்சனுடைய கடமை என்று நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் குரட்பாக்கள் 635, 638, 634, 632, 631, 637, 639 ஆகிய குரட்பாக்கள் கருதலாம். தூதர் என்று வருகிற பொழுது தூது என்ற ஒரு அதிகாரம் 69வது அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தினுடைய 10 குரட்பாக்கள்ல 1-2 தவிர அனைத்து குரட்பாக்களையும் அதில் கருதி பார்க்கலாம். 681, 682, 83, 84, 85, 86, 87, 88, 89 ஆகிய 9 குரட்பாக்களை அந்த தூதர் என்கிற நிலையிலே கருதி பார்க்கலாம். அவனுடைய பண்புகள், அவனுடைய இயல்புகள், அவன் செய்ய வேண்டியன என்கிற வகையிலே அந்த குரட்பாக்கள் அமைந்திருப்பதை பார்க்கலாம். அதுக்கு அடுத்த நிலையில ஒற்றர் என்பவர் ஒற்றாடல் என்கிற அதிகாரம் 59வது அதிகாரம். ஒற்று என்கிற பொழுது அவன் எந்த வடிவத்திலும் எந்த உருவத்திலும் மாறுவேடம் கொண்டு பகைவர்களை அல்லது நண்பர்களை யாராக இருந்தாலும் உறவினர், உற்றார், உறவினர், பகைவர், நண்பர் என்று எல்லோரையும் அவன் ஒற்று அறிந்து சொல்ல வேண்டும் என்கிற இந்த ஒற்றர் இலக்கணம். ஒற்றருக்கு ஒற்று நூல் என்று ஒன்று இருந்திருக்கிறது. அந்த ஒற்றர் உரை சார்ந்த நூல் என்று சொல்லப்படுவதனால் ஒற்று குறித்த நூல் இருந்திருக்கிறது என்கிற ஒரு கருத்தும் நிலவுகிறது. ஆகவே ஒற்றை பற்றிய செய்திகளையும் ஒற்று பற்றிய கருத்துகளையும் மன்னன் அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறிந்தால்தான் அவருடைய ஆட்சி சிறப்புடையதாக இருக்கும் என்கிற வகையிலே ஒற்றாதல் என்ற அதிகாரம் அமைந்திருக்கிறது. குறள் 581, 582, 583, 588, 589, 590, 590, 585, 586, 587, 927. அடுத்தது படை என்று சொல்கிற பொழுது முதல் படை குடிக்குள் அமைச்சு என்கிற குறளிலே படை சொல்லப்பட்டிருக்கிறது. திருவள்ளுவர் கூறுகின்ற படை என்பது எதிரிகளை தாக்குவதற்காகவோ அல்லது பிற இடங்களை பகிர்ந்து அதை பறித்துக் கொள்வதை ஆக்கிரமித்தல் என்பதற்காகவோ எதிரிகளை அச்சமூட்டி தனக்கு அடிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் திருக்குறளில் படை கூறப்படவில்லை. படை மாட்சி, படை செருக்கு என்ற 2 அதிகாரங்கள், அது தவிர படை என்று சொல் இடம்பெறுகின்ற குரட்பாக்கள் பல என தரவுகள் பலவாக விரிந்து கிடப்பதை பார்க்க முடியும். அப்படி பார்க்கிற பொழுது திருவள்ளுவர் கூறுகின்ற படை செருக்கு, படைமாட்சி என்பவை வந்த பகையை தடுப்பதற்கும் உள்நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கும் உள்நாட்டில் ஏற்படுகின்ற இயற்கை சீற்றங்கள் போன்ற பலவற்றை தடுத்து மக்களை காப்பதற்காகவும் என்கிற வகையில்தான் இந்த அதிகாரங்கள் இடம்பெற்று இருக்கின்றன
என்பதை பார்க்க முடிகிறது. ஆங்காங்கே சில இடங்களில் சில சிந்தனை சிதறல்களாக போர் அறம், போர் பற்றிய சிந்தனைகள், முற்றுகையிடுதல் போன்ற பல சிந்தனைகள் அங்காங்கே கிடைக்கின்றன என்பதையும் நாம் பார்க்கலாம். அப்படி இந்த படை என்கிற நிலையிலே 77வது அதிகாரம் 78வது அதிகாரம் என 2 அதிகாரங்களில் இந்த கருத்துக்கள் செறிவாக இருக்கின்றன. மேலும் படை என்கிற நிலையிலே வேறு பல குரட்பாக்களும் சிதறி கிடைக்கின்றன என்பதை நாம் பார்க்கலாம். அந்த வகையில் 253, 381, 498, 499, 555, 546, 761, 762, 764, 765, 766, 767, 768, 769, 770, 771, 772, 773, 774, 75, 76, 77, 78, 79, 80, 985, 1082, 1258, 1324 போன்ற குரட்பாக்கள் தரவுகளாக கொள்ளப்பட்டுள்ளன. அடுத்த தலைப்பு அரண். அரண் என்று தனியாக 75வது அதிகாரம் கூட்டுகிறது. அரண் எப்படி அமைக்கப்பட வேண்டும், அது எப்படி பாதுகாப்புக்கு பொருத்துவதாக இருக்க வேண்டும் என்கிற வகையில் தான் அரண் பற்றிய செய்திகள் இடம்பெறுகின்றன. இயற்கை அரண், செயற்கை அரண், அரண் எப்படி அமைந்திருக்க வேண்டும், அரண் என்கிற இந்த வகையில் தான் அரனை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த அரண் என்கிற அமைப்பை வைத்துக் கொண்டுதான் சிவில் இன்ஜினியரிங், பொறியாளர், கட்டடக்கலை வளர்ந்திருக்கிறது என்பதற்கு இந்த அதிகாரம் ஒரு சிறந்த சான்று என்பதையும் நாம் எண்ணி பார்க்கலாம். அந்த வகையிலே அரண் என்கிற அதிகாரத்தில் உட்பட 67, 381, 492, 499, 534, 539, 737, 741, 742, 743, 44, 45, 46, 47, 48, 49, 750 ஆகிய குரட்பாக்களை தரவுகளாக கொள்ளலாம். சமநீதி. சமநீதி என்பது அண்மை காலங்களில் மிக பிரபலமாக, மிக பரவலாக பேசப்படுகின்ற ஒரு தலைப்பு. எல்லோருக்கும் சமநீதி கிடைக்க வேண்டும் என்பது. அதற்காக தான் அரசியல் சட்டத்தில் இடங்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன என்பதெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த வகையில் குறள் 972, 973, அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் மேலிருந்தும் மேலல்லார் கீழிருந்தும் கீழல்லார் எல்லா சமன் செய்து சீர்தூக்கும் போல் எல்லாருக்கும் எல்லாம் பொது நோக்கான் வேந்தன் போன்ற இந்த குரட்பாக்கள் அனைத்தும் அந்த சமநீதி என்பதற்கான தரவுகளாக கொள்ளப்பட்டு இருக்கின்றன என்பதை எண்ணி பார்க்கலாம். குரட்பாக்கள் 111, 118, 322, 388, 397, 520, 528, 436, 541, 549, 562, 567, 637, 667, 941, 972, 973, 1163, 1196 போன்ற குரட்பாக்கள் தரவுகளாக கொள்ளப்பட்டிருக்கின்றன. இப்ப எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்பவை இஞ்ஞாண்டும் வல்லறிகள் வேந்தன் தொழில் என்கிற குரட்பாவிலே எல்லாருக்கும் எல்லாம் என்கிற அந்த கருத்து இடம்பெற்றுள்ளது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், கிடைக்கிற இடத்திலிருந்து கிடைக்காத இடத்திற்கு எல்லாம் கிடைக்க செய்ய வேண்டும் என்கிற வகையிலே சமநீதிக்கு அந்த குரட்பாக்கள் இடம்பெறுகின்றன என்பதையும் பார்க்கலாம். எல்லாருக்கும் எல்லாம் என்கிற நிலையில நாட்டு அரசன் அல்லது வேந்தன் அல்லது ஆழ்வோர் அந்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் எல்லா வகையான உணவு, உடை, உறையுள் என்கிற வகையில அனைத்தும் கிடைக்குமாறு செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணத்திலே தான் இந்த குரட்பாக்கள் இடம்பெற்று இருக்கின்றன என்று பார்க்கிறோம். குறள் 68, 118, 111, 322, 355, 397, 409, 423, 429, 435, 520, 528, 582, 567, 972, 973 ஆகிய குரட்பாக்கள் அது தொடர்புடைய குரட்பாக்களாக இருப்பதை பார்க்க முடியும். அடுத்து செங்கோலும் கொடுங்கோலும். செங்கோன்மை, கொடுங்கோன்மை என்று 2 அதிகாரங்கள். செங்கோன்மை அதிகாரம் 55, கொடுங்கோன்மை அதிகாரம் 56. செங்கோன்மை என்பது செங்கோன்மைங்கிற அதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு அரசன் எப்படி நல்லாட்சி நடத்த வேண்டும், மக்களாட்சி எப்படி நடைபெற வேண்டும் என்பதற்கு
அந்த செங்கோன்மை எடுத்துக்கொள்ளலாம். கொடுங்கோன்மையில் வரக்கூடிய குரட்பாக்களை எதிர்மறையில் சிந்திக்கிற பொழுது அது செங்கோன்மைக்கான கருத்துக்களாக அமைந்திருப்பதையும் நாம் எடுத்து பார்க்கலாம். அதாவது செங்கோன்மை கொடுங்கோன்மை இரண்டு அதிகாரங்களும் ஒன்று கொண்டு முரணாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையிலையும் அமைந்திருப்பதை பார்க்க முடியும். செங்கோன்மை என்று சொல்லக்கூடிய கருத்துக்களை முரணாக கொள்கின்ற பொழுது அது கொடுங்கோன்மைக்கு பொருந்தும். கொடுங்கோன்மை அதிகாரத்தில் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை முரணாக கொண்டு, அதாவது பெறப்படும் பொருளாக கொண்டு செங்கோன்மை அதிகாரத்துக்கும் சொல்ல முடியும். அப்படி மாற்றி மாற்றி சொல்லக்கூடிய நிலை இந்த தலைப்பிலே உண்டு இருக்கிறது என்பதையும் எண்ணி பார்க்கலாம். அது ஆய்வாளர்களுடைய சிந்தனையை பொறுத்து அமைகிறது. செங்கோன்மை இந்த நிலையிலே 541, 542, 543, 545, 546, 547, 548, 49, 544, 561, 562 ஆகிய குரட்பாக்களை செங்கோன்மை என்கிற நிலையில கருதலாம். கொடுங்கோன்மை என்ற வகையில 551, 552, 553, 554, 555, 556, 557, 558, 559, 560, 63, 64, 65, 67, 566, 568, 569, 570 ஆகிய குரட்பாக்கள் கருதப்படுகின்றன. மாண்பமை மக்களாட்சி, தான் தொடக்கத்திலே சொன்னது போல திருக்குறளில் மக்களாட்சி சிந்தனைகள் முடியாட்சி காலத்திலே குடியாட்சி பற்றிய கனவு கண்டிருக்கிறார் என்பதை குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மக்களாட்சி சிந்தனைகள் திருக்குறளில் பரவலாக கிடைக்கின்றன என்பது பெரும்பாலும் சம நீதி, எல்லாருக்கும் எல்லாம் என்கிற இவைகளை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது மாண்புமை மக்களாட்சிக்கான கருத்துரைகள் கிடைப்பதை நாம் பார்க்க முடியும். அந்த வகையில மாண்புமை மக்களாட்சிக்கான குரட்பாக்களாக அமைந்திருப்பது 111, 118, 386, 389, 390, 541, 542, 543, 545, 546, 547, 48, 49, 561, 562, 582, 528, 544, 972, 973 ஆகிய குரட்பாக்களை கருதி பார்க்கலாம். அரசியல் சிந்தனை என்று வருகிற பொழுது குரட்பா 972, 973 நாம் எந்த நிலையிலும் விட்டுவிட முடியாது, எல்லா இடத்திலும் அவர்களை பொருத்தி காட்ட முடியும் என்கிற வகையில் அந்த குரட்பாக்கள் மிக சிறப்பாக இடம்பெறுகின்றன. அது பெரியார் துணை. பெரியார் துணை என்று இருக்கிற பொழுது பெரியார் துணை, பெரியாரை பிழையாமை, பெரியாரை துணை கோடல் என்ற இரண்டு அதிகாரங்கள் இருக்கின்றன. இங்கே துணை பெரியாரை துணை கோடல் என்கிற நிலையிலே அதிகாரம் 45 கருதி பார்க்கலாம். அந்த வகையில 160, 441, 442, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, குறள் 707, குறள் 892, 96, 97, 98, 99, 900, 715, 1007 ஆகிய குரட்பாக்கள் தரவுகளாக கொள்ளப்பட்டுள்ளன. அரசியல் அறம். அரசியல் அறம் என்பது திருக்குறளில் சொல்லக்கூடிய அரசியல் அறம் என்பது மக்களாட்சி சிந்தனையோடு நடைபெறுகின்ற ஒரு அறமாகத்தான் நாம் கருதி பார்க்க வேண்டும், கருத முடியும். அப்படி அரசியல் அறம் என்பது பெரும்பாலும் இந்த தந்துணையின்றால் பகை இரண்டால் தான் ஒருவன் அவற்றுள் இந்துணையா கொள்க அவற்றுள் ஒன்று என்பது, இது போன்ற இந்த சிந்தனை பிரித்தல், பொறுத்தல், விளக்குதல் போன்ற இந்த சிந்தனைகள் எல்லாம் அரசியல் அறமாக உரைப்பதை பார்க்கலாம். அது அந்த காலம் மட்டும் இல்லை, இந்த காலத்திலும் இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கின்றன என்பதையும் எண்ணி பார்க்கலாம். குரட்பாக்கள் 171, 388, 509, 510, 520, 549, 550, 561, 562, 874, 875, 876, 877, 878, 879, 880, 883, 972, 973. அரசியல் பொருளியல். அரசு என்று இருந்தால் அதற்கு பொருளாதார சிந்தனை. பொருளியல் என்பது மிக மிக சிறப்பான, மிக மிக அவசியமான, தேவையான ஒரு நிலை என்பது ஆட்சி நடத்துவதற்கும் ஆட்சி செம்மைப்படுவதற்கும் மக்களை காப்பதற்கும் அந்த பொருளாதார சிந்தனைகள் தேவைப்படுகின்றன. பொருளியல் அறம் பொருளாதார சிந்தனை பற்றி பொருள் செயல் வகை என்கிற ஒரு அதிகாரம் இருக்கிறது. அது தவிர இறைமாட்சியிலே இயக்கலும் ஈட்டலும் காத்தலும் என்கிற குறள் வருகிறது. அதுபோல பல திருட்டு பொருள்
போன்ற பொருள்களை எல்லாம் அவன் எப்படி சேர்க்க வேண்டும். வாரிசுல்லா அந்த குறள் சொல்லக்கூடிய, அதாவது இல்லாத வாரிசு இல்லாத அந்த பொருள்கள் எல்லாம் அரசுக்கு சொந்தம் என்பதுதான் பிற்காலத்துல ஆங்கிலேயர் ஆட்சியில அவகாசியிலி கொள்கை என்று ஒன்றை கொண்டு வந்து வாரிசு இல்லாத அரசுகளை எல்லாம் தன்னோடு இணைத்துக் கொண்டார்கள். அப்ப இதெல்லாம் வாரிசு இல்லாத இடத்துல அந்த பொருள்களும் அரசுக்கு சொந்தம் என்கிற அந்த சிந்தனை திருக்குறளிலே இடம்பெற்று இருக்கிறது. அன்னையில் நாம் அவகாசியிலி கொள்கை, டல்ஹௌசி பிரபு கொண்டு வந்து அவகாசியிலி கொள்கை என்கிற அந்த இதெல்லாம் நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். அந்த வகையிலே பொருளியல் என்கிற நிலையில 171, 247, 248, 385 என்கிற வகையிலே ஒரு 15, 16 குறட்பாக்கள் அதில் இடம்பெற்று இருக்கின்றன என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த மாதிரி போரியல் அறம், போர் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல, போர் என்பது பிற நாட்டை ஆக்கிரமிப்பதற்கோ அல்லது எதிரிகளை தாக்கி அழிப்பதற்கோ திருவள்ளுவர் படைமாட்சி பற்றி படை அறம் சொல்லவில்லை. போரியல் அறம் என்பது அறநிலையில் நின்று போர் செய்வது, அதாவது அவர்களை தாக்கி அழிப்பது நோக்கம் என்று அவர்களை தடுக்க வேண்டும். தடுக்கும் போது சில விபத்துகள் நடைபெறக்கூடும். தடுக்க வேண்டும், தடுத்து அவர்களை திருத்த வேண்டும், திருத்தி நல்வழி காட்ட வேண்டும். தண்டனை சட்டத்தினுடைய நோக்கம் அதுதான். தண்டனை கொடுப்பது அவனை அழிப்பதற்காக அல்ல, அவன் திரும்பி வாழ வேண்டும் என்பதற்கான தண்டனை. அந்த வகையில் தான் போரியல் அறம். ஆனா போர் அந்த காலத்துல பல வகையான போர்கள் இருந்திருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம். அந்த போரியல் அறம் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் அது அமைதியாக நடைபெறுகின்ற அமைதிக்கான போரை அன்றி ஆக்கிரமிப்புக்கான போர் இல்லை, அழிப்பதற்கான போர் இல்லை, மக்களை காப்பதற்கான போரியல் அறம் என்பதை அந்த அதிகாரத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம். குறப்பா 381, 465, 481, 550, 552, 570, 599, 758, 761, 777, 67, 771, 772, 774, 775 போன்ற குறட்பாக்கள் அமைகின்றன. இகல் என்பது தனியாக ஒரு அதிகாரம். இகல் என்ற அதிகாரம் 81வது அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தில் இடம்பெறுகின்ற குறட்பாக்கள் அனைத்தும் அதற்கு தரவுகளாக கொள்ளப்படுகின்றன. இகல் என்பது மன மாறுபாடு. அது முற்றி வருகிற பொழுது பகல் மன பிரிவினை என்கிற நிலையில் அமைந்திருப்பதை அந்த அதிகாரத்து குறட்பாடு வைத்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்து பகை எதிர்ப்பு சிந்தனை குறட்பாக்கள், அதாவது பகை எதிர்ப்பு, பகை மாட்சி இந்த அதிகாரங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த பகைவரை உருவாக்குவது குறளினுடைய நோக்கம் அல்ல. பகையை அழித்து பகையை மாற்றி நண்பர்களாக்குவதுதான் குறளினுடைய பகை எதிர்ப்பு சிந்தனை என்பதை நாம் பார்க்க முடியும். குறள் 861, 862, 863, 864, 871, 872, 873, 74, 75, 76, 77, 880 என்று அந்த குறட்பாக்களை பார்க்கலாம். அதுபோக உட்பகை என்பது அதிகாரம் 89 என்கிற அந்த அதிகாரத்தினுடைய குறட்பாக்கள் அப்படியே தரவுகளாக கொள்ளப்பட்டிருக்கின்றன. நாட்டிற்கு வேண்டாதன இது பெரும்பாலும் அதிகாரம் 74 இடம்பெறுகின்ற சிந்தனைகளாக இருப்பதை பார்க்கலாம். குறட்பாக்கள் 731, 732, 733, 734, 735, 736, 737, 738, 739, 740. அரசியல் சட்டங்கள் குறட்பாக்கள். அரசியல் சட்டங்கள் ஆட்சி செம்மையாக நடைபெறுவதற்குன்னா ஆட்சி முறையை ஒழுங்குபடுத்துவதற்கான சில நடைமுறைகள், அவைகள் தான் சட்டங்கள் என்று கருதப்பட்டிருக்கின்றன. மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் ஆட்சியாளர்கள் தவறு செய்யாமல் ஒரு சில வழிமுறைகளை வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் சட்டம் என்று வழங்கப்பட்டு இருக்கிறது என்பதை இந்த குறட்பாக்களில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. பொதுவாகவே திருக்குறள் முழுக்க இந்த குற்றவியல் தண்டனையினுடைய, அதாவது மறுமுன்னர் காத்தல் டாட்ஸ் அப்படிம்பாங்க, குற்றவியல் சட்டம் அப்படிம்பாங்க. குற்றம் செய்யாமல் தடுப்பதற்கான வழிகள் தான் குறளில் சொல்லப்பட்டு இருக்கின்றன என்பது பொதுவான ஒரு ஆய்வு அறம். அந்த வகையிலே இங்க குறட்பாக்கள் 322, 373, 410, 440, 533, 560, 581, 636, 683, 726, 727, 743, 783, 941 ஆகிய குறட்பாக்கள் அமைந்திருக்கின்றன என்பதை எண்ணி பார்க்கலாம். அடுத்தது சமூக நீதி. சமூக நீதி என்று சொல்கிற பொழுது இன்று பரவலாக பேசப்படுகின்ற அன்னைக்கால ஒரு துறை என்பதை நாம் பார்க்கிறோம். தனி மனித நீதி, குடும்ப நீதி, சமூக நீதி என்று வருகிற பொழுது
சமூகத்தோடு இணைந்து வாழ்வதற்கான ஒரு கண்ணோட்டத்தோடு இது செய்யப்பட்டு இருக்கிறது. இன்று சமூக நீதி என்பது தனிப்பட்ட ஒரு துறையாகவும் வளர்ந்து இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையிலே குறட்பா 9, 56, 111, 118, 322, 330, 388, 442, 528, 541, 841 போன்ற குறட்பாக்களை அதற்கு கருதி பார்க்கலாம். அரசும் கல்வியும். கல்வி என்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது. வேறு பல்வேறு இடங்களிலே கல்வியை பற்றிய சிந்தனைகள் இடம்பெறுகின்றன என்பதெல்லாம் சேர்த்து எண்ணி பார்க்கிற பொழுது ஒரு 25 குறட்பாக்கள் அதற்கு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றன என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அரசு பொதுக்கல்வி எல்லோருக்கும் வழங்க வேண்டும், சிறப்பு கல்விக்கு வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என்ற வகையில் தான் குறட்பாக்கள் அமைந்திருக்கின்றன என்று நாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையிலே ஒரு 30-35 குறட்பாக்கள் தரவுகளாக தரப்பட்டு இருக்கின்றன என்பதை கருதி பார்க்கலாம். அடுத்தது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. சுற்றுச்சூழல் இந்த ஒரு பெரும் சவாலாக இருப்பதை நாம் எதிர்கொள்கிறோம். சுற்றுச்சூழல் பெரும்பாலும் இயற்கையே நடைபெறுவது, தண்ணீரினால் ஏற்படுவது, மக்களுடைய பழக்க வழக்கங்களால் ஏற்படுவது, ஒழுக்க நிறையிலே ஏற்படுவது, சரியான பாதுகாப்பு இன்மையினால் ஏற்படுவது என்று இப்படி சுற்றுப்புற சூழல்கள் அமைகின்றன. பெரும்பாலும் ஏற்படுவது மனிதனுடைய ஒழுக்க முறையினால் தான். சரியாக, அதாவது குப்பைகளை சரியாக பேணி பராமரிக்க வேண்டும். அதை அப்படி இல்லாமல் கண்ட இடங்களில் எரிவதனால்தான் இந்த மாதிரி நிகழ்கிறது, இந்த பரப்பப்படுகின்றன என்பதையெல்லாம் அந்த வகையிலே நாம் அமைத்து பார்க்கலாம். அப்படி ஒரு 30-35 குறைப்பாக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அவையெல்லாம் தரவுகளாக தரப்பட்டு இருக்கின்றன. அதே மாதிரி அரசும் பணியாளர் தேர்வும், தெரிந்து வினையாடல், தெரிந்து தெளிதல் போன்ற அதிகாரங்களில் பணியாளர்கள் எப்படி தேர்வு செய்யப்பட வேண்டும், அவர்கள் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதற்கான சிந்தனைகள் எல்லாம் அங்கே பரவலாக கொடுக்கப்பட்டு இருக்கின்றன என்பதை நாம் எண்ணி பார்க்கலாம். அந்த வகையிலே பல நூற்பாக்கள் அமைந்திருக்கின்றன, பல குறைப்பாக்கள் அமைந்திருக்கின்றன என்று நாம் பார்க்கலாம். சில குறைப்பாக்கள் 501, 502, 504, 505, 506, வரிசை 510, 511, 513, 555, 515, 516, 17, 18, 520, 527, 561, 562 ஆகிய குறைப்பாக்கள் அமைகின்றன. அடுத்து அரசும் ஊழலும். ஊழல் என்பது ஊழ் அல் என்கிற நிலையை முறைமை அற்றவை. ஊழ் என்பது முறைமை, அல் என்பது அல்லாதவை. ஊழல் என்றால் முறைமை அற்றவை என்கிற நிலையிலே ஊழல். அரசும் ஊழலும். அரசும் ஊழலும் என்பது இந்த சமூக நீதி, எல்லாருக்கும் எல்லாம், மக்களாட்சி, இவையெல்லாம் சரியாக நடைபெறாவிட்டால் அங்கே ஊழல் தாண்டவம் ஆடும் என்கிற நிலையில்தான் இந்த குறைப்பாக்கெல்லாம் அமைந்திருக்கின்றன என்பதை பார்க்கலாம். குறள் 377, 385, 501, 502, 506, 507, 552, 555, 659, 660, 956, 954, 1009 இந்த குறைப்பாக்களை நாம் பார்க்கலாம். இந்த குறைப்பாக்கள் தரவுகளாக அதிகமான குறைப்பாக்கள் காரணம் என்ன என்று சொன்னால், ஒவ்வொரு உள்தலைப்பும் ஒரு கட்டுரை என்கிற வகையில் அது அமைய முடியும். அந்த அமைவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கின்றன. சில தலைப்புகள் தனி நூலாக அமையக்கூடிய அளவுக்கு விரிந்து செல்கின்றன. ஆகவேதான் இந்த தரவுகள் என்கிற வகையிலே தெளிவாக விரிவான தகவல்கள் தரப்பட்டுள்ளன. அதை வாய்ப்புக்கு ஏற்ப பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த இதை நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.